நமஸ்காரம். இன்றைக்கி புனித நன்னாள் 14/4/2025 சித்திரை திருநாள், முதல் நாள், தமிழ் வருடப்பிறப்பு. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு. முதல்ல உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது பிரம்மஸ்ரீ என்ஜினியர் KM பாண்டியன், வாஸ்து நிபுணர், ஆதிபகவான் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புனித நாள், முதல் படி எடுக்கக்கூடிய தமிழ் வருட புத்தாண்டு நன்னாள். அனைவருக்கும் முதல்ல தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி என்னென்ன சிறப்பான நாள்னு பார்த்தோம்னா, மிகப்பெரிய யோகம் பொருந்திய நாள். அதாவது தமிழ் மொழி தான் மூத்த மொழி, முதல் மொழி. அகிலத்தில் இருக்கின்ற அத்தனை ஜீவன்களுக்கும் ஜீவனுள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜீவ மொழியாகும் தமிழ் மொழி. தமிழ் மொழியுடைய சிறப்பு, அனைவருமே தமிழ் படித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு ஆன்றோர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க. முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் முனிவர்களும் வகுத்து வாழ்வாங்கு வாழ்ந்து அதை அனுபவித்து சொன்ன மகா உத்தம மொழி தான் தமிழ் மொழி. தமிழ் மொழியில் இருந்து தான் அத்தனை கிளைகளும் உலக அளவில் கிளைகளாக, வேர்களாக, பூக்களாக மலர்ந்து பூத்து குலுங்குகின்ற, உலகம் முழுவதும் பாதிக்கின்ற ஒரு தெய்வீக மொழி தமிழ் மொழி. அதனால் தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து சௌகரியங்களையும் ஐஸ்வர்யமாக இந்த தமிழ் புத்தாண்டு இன்றைக்கி திங்கட்கிழமை பிறந்திருக்குது. திங்கட்கிழமை என்ற முதல் நாள், அதாவது முதல் நாள் வெற்றி நாளாகவே எல்லாத்துக்கும் அமையும். இந்த நாளில் எல்லாரும் அனைத்து சௌகரியங்களும் பெற்று சுப காரியங்கள் அதிகமாக நடந்து, மங்கள காரியங்கள் நடந்து, பரிபூர்ணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையை எல்லாருடைய குடும்பத்திலையும் ஒளி விருட்சம் தெய்வ நாள், ஒளி விருட்சம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் வரணும். குழந்தைகள் நல்லா இருக்கணும். பெரியோர்கள் ஆன்றோர்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி உங்களை வாழ்த்துறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம். வீட்டில் இன்றைக்கி மகாலட்சுமிக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அதனால் பெண்கள் இன்றைக்கி தீபம் ஏற்றி வந்தவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்து, பூக்கள், ஸ்வீட்டு, பழங்கள்லாம் கொடுத்து ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தை அதாவது சுமங்கலி ரூபவணியை நமக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பெண்களுக்கு உகந்த நாள் இந்த தமிழ் திருநாள். தமிழ் என்றாலே பெண் அதாவது தமிழ் பெண்களுக்குரிய அந்த பக்குவம், என்ன சொல்கிறது, அந்த பாதுகாப்பு, ஒரு பசுவும் பெண்களும் ஒன்று, அந்த பசு நிறைந்த நாள், அதாவது பரிபூர்ணத்தை கொடுக்கக்கூடிய நாள். தாயாக இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறிவுரையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலையை இந்த தாய் தான் சொல்லுவான். தாய் தான் பரிபூர்ணமாக பூர்த்தி அடையக்கூடிய நிலையில் இருப்பாங்க. அதான் மகாலட்சுமி. அதாவது ஓம் நமோ நாராயண நமக நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய நமகன்னு சொல்கிறாங்க. அது நம்ம வழிமுறையாக நம்ம தெய்வகராட்சமாக லட்சுமி நாளை நம்ம லட்சுமி குபே லட்சுமி நமக்கு ஐஸ்வர்யாய நமக்குனா வேண்டும்ல, அது இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாருக்கும் கிடைக்கும். அதே மாதிரி மாசா அல்லா, அது மாசா அல்லா என்ன சொல்கிறாங்க, தவம் 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 தவம். அதாவது அந்த அது அவங்க பண்ணக்கூடிய அந்த 5 முறை தொழுகை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே இன்றைக்கி மிகப்பெரிய சிறப்பான நாள். இன்றைக்கி கூடுதலாகவே பண்ணுவாங்க. அப்புறம் ஆலயங்களுக்கு கிறிஸ்துவர்கள் எடுத்துக்கிட்டோம், கேட்டதை கொடுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது தட்டு தன்னுடைய ஞானத்தை தட்டுறது மாதிரி இறைவனோடு கலந்து ஜாதி, மதம், மொழி, இனம் அத்தனைக்கும் அப்பாற்பட்டு சகோதர தத்துவத்தை மேற்கோள் காட்டிய நன்னாள் இந்த திருநாள். இந்த திருநாள் மிகப்பெரிய ஒரு பௌர்ணமி போன்று பிரகாசிக்கக்கூடிய, ஒவ்வொரு வீட்டிலையுமே இருக்கக்கூடிய நன்னாள் ஆகும். ஆகவே குழந்தைகளோடு பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி புத்தாடை, புத்து உணர்வுடன், புது மாற்றத்துடன், புதிதாக அடுத்த இந்த வருடம் முழுவதுமே ஐஸ்வர்யமாக இருக்கிறதுக்கு ஐஸ்வர்யம் பூஜா புல்டர் சார்பாகவும் ஆதிபகவான் யூடியூப் சேனல் சார்பாகவும் நேயர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இதில் ஒரு குறிக்கோளை நல்லா நீங்கள் எடுத்துக்கிறதுனா பரிபூர்ணம் பரிபூர்ணம் பரிபூர்ணம், வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. அதாவது தவம் செய்யுங்கள் முடிந்தவரை அல்ல, இறைநிலை உணர்கின்றவரை தவம் செய்யுங்கள் சொல்லி ஆண்டோர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இருக்க இடம் தெய்வகராட்சமாக இருக்க வேண்டும், லட்சுமி கடாட்சமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களை அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பாங்கான நிலையை, ஒற்றுமையை வழங்காப்போம், சகோதர தத்துவத்தை மேற்கோள் காட்டுவோம். இந்த திருநாள் நன்னாளாக அனைவருக்கும் அமைய இறைவனை பிரார்த்தனை பண்ணுகின்றேன். வணக்கம், நமஸ்காரம்.